என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்தித்து வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 23வது வசனம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். தேவனே என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். நம்முடைய சிந்தை அது மாம்ச சிந்தையா? மாம்சத்துக்குரியதை சிந்திக்கிறோமா? அசுத்தமான காரியங்களை நம்ம சிந்திக்கிறோமா? நம்முடைய சிந்தையில் அங்கே அது அப்படிப்பட்ட மாம்ச சிந்தை எழும்ப காரணம் இருதயத்தில் இருக்கிற மாம்சத்துக்குரிய காரியங்கள். அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அதுதானே சிந்திப்போம். அதனால தான் ஆவியின் கனியை நம்முடைய இருதயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்போதும் தரித்து கொள்வோம் என்றால் ஆவியின் சிந்தை தான் வரும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் இவைகளை தான் நம்ம சிந்திப்போம். அதனால தான் நம்முடைய சிந்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாம்ச சிந்தை மரணம்னு நேற்று தியானித்தோம். இன்றைக்கி இன்னொரு சிந்தையை குறித்து நாம் வேதத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்தை நம்ம படிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். நல்லது, அவ்விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. இங்கே இன்னொரு சிந்தையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். மேட்டிமை சிந்தை. நிறைய பேர் சிந்தையில் இன்றைக்கி ஒரு மேட்டிமை சிந்தை. இந்த மேட்டிமை சிந்தை எப்போதும் நமக்குள்ளே வந்துடவே கூடாது. மேட்டிமை சிந்தை எனக்கெலாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்மளால் இந்த உலகத்தில் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? உங்களுக்குள்ள அந்த சிந்தையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குதா? நம்முடைய சிந்தைகளில் ஏழை பணக்கார வித்தியாசம் அல்லது ஜாதி வித்தியாசம் இதெல்லாம் உங்கள் சிந்தையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நம்ம இன்னும் சிந்தை மறுரூபமாக ஆகலை. மேட்டிமை சிந்தை, நான் உயர்ந்த ஜாதி, நான் உயர்ந்த படிப்பு படித்தவன், நான் ஒரு பணக்காரன், ஏன் அந்தஸ்து என்ன? நிறைய பேர் அந்தஸ்தை அதிகமாக முக்கியத்துவப்படுத்துவாங்க. நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குல்ல பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன அந்தஸ்து? ஆண்டவர் கொடுத்த அந்தஸ்து, ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை. இதில் நம்ம மேட்டிமை பாராட்ட நமக்கு என்ன அருகதை இருக்குது? யோசித்து பாருங்களேன். உங்களால் எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசவோ பழகவோ எந்த நிலைக்கும் இறங்கி போகவோ உங்களால் முடியுமா? பிரியமானவர்களே, மேட்டிமை சிந்தை இருக்கும் என்றால் அது தேவன் அதை பகைக்கிறார், விரோதிக்கிறார். எப்போதும் தேவனுக்கு அது பிடிக்காது. மேட்டிமை சிந்தை தேவனை துக்கப்படுத்தும். நம்ம சிந்தை ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் சிந்தைகளை அறிந்த தேவன் அவர். இன்றைக்கி நம்ம மேட்டிமை சிந்தை இருக்குதுன்னா இருதயத்தில் அகம்பாவம் இருக்குதுன்னு அர்த்தம். இருதயத்தில் பெருமை இருக்குதுன்னு அர்த்தம். இருதயத்தில் பெருமை இருந்தால் சிந்திக்கிறதெல்லாம் மேட்டிமையாக தான் சிந்திச்சிட்ருப்போம். ரொம்ப கவனமாக இருக்கணும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அழிவுக்கு முன்னானது அகந்தை, இருதயத்துக்குள்ளே கிடக்கிற அகந்தை, மனமேட்டிமை, இதெல்லாம் அந்த நம்மளை அழிச்சிரும், நம்மளை விழவிட்டுரும், நம்ம விழுந்து போவோம். ஆண்டவர் கிருபையை எடுத்துருவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் இல்லையா? தாழ்மையாக இருப்போம். அப்போ இந்த மேட்டிமை சிந்தைக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேபுகாத்நேச்சார் ராஜா அந்த மேட்டிமை நிமித்தமாக, அந்த மேட்டிமையான சிந்தை நிமித்தமாக தனக்குள்ளே அவன் சொல்லிக்கிட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இவைகளெல்லாம் என் ராஜ்யத்தின் மகிமைக்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் தள்ளிட்டார். அவனுடைய அனுபவத்தை பார்த்தீங்களா? அவன் மறக்கப்பட்டு போனான், அவன் மறக்கப்பட்டான். இதுதான் நடக்கும். மேட்டிமை வேண்டாம். நம்ம எங்கே மேட்டிமை பாராட்டி அங்கே நம்முடைய பார்வையில் பேச்சில் மேட்டிமையாக இருக்கிறோமோ அதே இடத்துல வெட்கப்பட்டு போவோம். ஒரு நாளும் மேட்டிமைக்கு இடம் கொடுக்காதீங்க. தாழ்மையாக இருங்க. எவ்வளோ வேணால் தாழ்த்தலாம். ஐயா, நான் தாழ்த்துறதுனால தலையில் ஏறி மிதிக்கிறாங்கய்யா, முதுகலை குத்துறாங்கய்யா, என்ன நடந்தாலும் மேட்டிமையாய் இராமல் தாழ்மையாக இருப்போம். 3 விஷயத்தை கற்றுக்கொள்வோம். அதே ரோமர் 11:20 நீ பயந்துருன்னு சொல்கிறார். தெய்வ பயம் நமக்குள்ளே எப்போதும் இருக்கணும். அதனால தான் நேபுகாத்நேச்சாருக்குள்ளே இருந்த அந்த மேட்டிமை, அதனால் வந்த வீழ்ச்சி பெல்ஷாத்சார் ராஜா கிட்ட இல்லை. பார்த்தீங்களா? அப்போது அந்த பெல்ஷாத்சார் ராஜா கிட்ட தானியேல் அதை சொல்லி காட்டுறான். உங்கள் அப்பாவுக்கு என்ன நடந்தது தெரியும்ல? அப்போயாச்சும் அவன் தாழ்த்தினானா? தேவனுக்கு பயந்தானா?
எங்கள் அப்பாவுக்கு இப்படி நடந்துச்சே, எனக்கு அப்படி நடந்துடக்கூடாதுன்ற உணர்வு அவனுக்குள்ளே வந்துச்சா? ஸோ தெய்வ பயம் அவனுக்குள்ளே இருந்து போயிருச்சு. தேவனுக்கு பயந்திருங்கள். என்ன வேணாலும் நடக்கலாம், அடுத்த நிமிஷம் என்ன வேணாலும் நடக்கலாம். பயந்திருங்கள். ஸோ முதலாவது பயந்திருங்கள். இரண்டாவது, ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்திக்காமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ரெண்டாவது, நமக்குள்ள இந்த மேட்டிமையான சிந்தை வரக்கூடாதுன்னா, ரெண்டாவது சொல்கிறாரு, உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு, என் புத்தி என்ன தெரியுமான்னு நம்மளை நாமே இந்த செல்ஃப் பூஸ்டிங்க்கு வரவே கூடாது. ஆண்டவர் தான் நமக்கு எல்லா கிருபையும் தந்திருக்கிறார், ஞானத்தை தந்திருக்கிறார். உங்களை நீங்களே புத்திமான்னு எண்ணாதீங்கன்றார். அப்படி என்ற பழக்கம் இருக்கா அப்படின்னா, மற்றவங்கள முட்டாளாக பார்க்குறது, மற்றவங்கள படிக்காதவனாக பார்க்குறது, மற்றவங்கள அறிவீனனாக பார்க்குறது. ஒரு நாளும் அவங்க படிக்கலைனாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற கிருபையை பாருங்கள். சிலவங்களுக்கு படிப்பு இருக்காது, கிருபை இருக்கும். சிலவங்க படித்தவர்கள் சாதிக்க முடியாததை சில நபர்கள் படிக்காதவங்க சாதிச்சிருப்பாங்க. நம்ம நிறைய நேரம் நம்மளை புத்திமான நினைப்போம். நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய படிப்பு தெரியுமா, எத்தனை PhD தெரியுமான்னுவாங்க. இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் ஒரு மனுஷனை ஒன்றில்லாமல் ஆக்கிறோம். அதனால் நம்மளை நம்ம புத்திமானாக நினைக்காம, நமக்கு மிஞ்சி நினைக்காமல் இருந்தாலே தாழ்மை வந்துடும். பிரியமானவர்களே, ஒரு நாளும் நமக்குள்ளே அந்த எண்ணங்கள் வந்துடக்கூடாது. அதில் சொல்கிறார், ஒருவரோடு ஏக சிந்தையாக இருங்க. அந்த ஏக சிந்தை வந்துருச்சுனாலே நமக்குள்ளே மேட்டிமை வராது. மூன்றாவதாக, உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்துலேருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு அற்புதமான காரியத்தை பார்க்குறோம். அந்த வசனங்களில், நீ பழைய நாட்களை மறந்துடாத, எச்சரிக்கையாக இரு, உன் இருதயம் மேட்டிமை ஏறக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழசை மறந்துடாதன்றார். நம்ம இன்றைக்கி மேட்டிமையாக இருக்கிறோம், மேட்டிமையாக நினைக்கிறோம். மேட்டிமையான சிந்தை வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஒன்றும் இல்லாமல் கிடந்தனே, அட்ரஸே இல்லாமல் மறக்கப்பட்ட காலம், அந்த காலத்தை நீ மறந்துடாதன்னு கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பழைய காலங்களை மறந்துட்டீங்களா? நீங்கள் ஏறி வந்த அந்த பாதையை, அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நாட்கள், இதெல்லாம் மறந்துட்டீங்களா? இன்றைக்கி மேட்டிமையாய் சில ஆசீர்வாதம் கிடைச்சதுனால நினைக்கலாம், மேட்டிமை சிந்தை இருக்கலாம். தேவன் அதை பகைக்கிறார். பிரியமானவர்களே, தயவுசெய்து தாழ்த்துவோம். மேட்டிமை சிந்தையாயிராமல் தாழ்மையாக இருப்போம், கர்த்தருக்கு பயப்படுவோம். மேட்டிமை சிந்தையை தேவன் அருவருக்கிறார். தாழ்த்துவோமா? ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆண்டரே, நான் இன்னும் அந்த மேட்டிமை எண்ணம் போகிற வரைக்கும் டெய்லி ரோட்டில் உட்காந்துருக்கிற, நாற்றம் எடுத்து போய் ரோட்டில் படுத்து கிடக்கிறவங்க கிட்ட போய் உட்காந்து நான் அவங்க கூட பேசுவேன், அவங்களுக்கு ஏதாவது சுவிசேஷம் சொல்லுவேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அல்லது குஷ்டரோகியாக நாற்றம் எடுத்து போய் ரோட்டில் சீல் ஒழுகிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவங்களுக்கு சீலெல்லாம் தொடச்சி விட்றேன்னு சொல்லுங்கள். அப்படி இறங்கி 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 போக கற்றுக்கொள்வோம். மேட்டிமை சிந்தை போகிற வரைக்கும் இப்படிப்பட்ட வேலைகளை செய்வோம், இப்படிப்பட்ட பணிகளில் ஈடுபடுவோம். அப்போ தான் நம்ம இன்னும் தரித்து கொள்ள முடியும். ஆண்டவர் எவ்வளவு உயர்ந்தவர், சர்வ வல்லவர், என்னை தேடி இறங்கி வந்து தாழ்மையை கற்றுக் கொடுத்தாரே. மேட்டிமை சிந்தையிலேருந்து வெளியே வருவோம். இன்றைக்குரிய அந்த மனப்பாட வசன சவாலுக்கு ரோமர்கள் இந்த நிருபம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை இன்றைக்குரிய மனப்பாட வசனமாக நாம் குறித்துக்கொள்வோம். ரோமர் 12:16. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் இந்த நாளிலே கவனமாய் மேட்டிமை சிந்தையாய் இராமல் தாழ்மையோடு நடந்து கொள்ள கிருபை தாரும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். நல்ல தேவன், எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். நாங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்க, பழைய நாட்களை மறந்துடாமல் ஏக சிந்தையோடு நடக்க எங்கள் கிருபை தாரும். தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2024 வருஷத்தின் பாராளுமன்ற தேர்தலுக்காக நம்முடைய தேசம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. எல்லா கட்சிகளும் மிக மும்முரமாக செயல்பட துவங்கிவிட்டார்கள். ஒருவேளை இந்த நாட்களில் என்ன நடக்கிறது என்று உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த கட்சி வரும், அந்த கட்சி வரணும், அது வந்தால் நல்லாயிருக்கும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் எழும்பினாலும், தேவனுடைய ஜனமாகிய நீங்களும் நானும் மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துட வேண்டாம். நாம் என்ன செய்ய போகிறோம்,
நாம் அதிகமாக ஜெபத்திலே தேவ சமூகத்திலே தரித்திருக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கட்டாயமாக அழைக்கிறேன். காரணம், நீங்கள் யாராக இருந்தாலும் தேசத்தின் மேல் உங்களுக்கு விருப்பமும் பிரியமும் அன்பும் இருக்கும் என்றால், தேசத்தில் தேவன் எங்களுக்கு ஒரு சேமத்தை கட்டளையிடணும் அப்படின்ற ஒரு ஆசையும் எதிர்பார்ப்பும் உங்களுக்குள் இருக்கும் என்றால், நீங்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டும். உங்களை அன்போடும் கட்டாயத்தோடும் அழைக்கிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஜெபிக்காவிட்டால் உண்மையிலேயே நாம் பெரிய பாவம் செய்கிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஜெபிக்காவிட்டால் அது பாவம். நாம் ஜெபிக்க ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். பாருங்க, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 1 தேதி வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆனால் கருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த 2 மாதமும் இடைவிடாமல் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதாவது 24/7 ஒரு செயின் ப்ரேயரை அரேஞ்ச் பண்ண ஆண்டவர் பாரப்படுத்தினார். எனவே நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உடனடியாக உங்கள் சபையில் இருக்கிற யாருக்காவது நீங்கள் அனுப்புங்க. உங்கள் கான்டாக்டில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. நீங்கள் கூப்பிடுங்க. நீங்கள் பார்க்குற நீங்கள் ஒரு டீமை உருவாக்குங்க. ஒரு குரூப்பை நீங்கள் உருவாக்கலாம். அந்த குரூப்பில் நீங்கள் ஒரு லீடராக இருங்க. அந்த குரூப்பில் 96 பேரை நீங்கள் இணைக்க வேண்டும். பிரியமானவர்களே, உடனே உங்கள் மனசில் 96 பேரை நான் எங்கே போய் பிடிப்பேன், யாரை பிடிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஃபோனில் ஒருவரை அழைங்க. அந்த ஒருவர்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிந்த ஒருத்தரை கூப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். இப்படி உங்கள் டீமில் 96 பேரை சேருங்க. எதுக்கு இந்த 96 பேர்? 1/4 மணி நேரத்துக்கு ஒருவர் என்ற அந்த நிலையில் 1 மணி நேரத்துக்கு 4 பேர், 24 மணி நேரத்தில் 96 பேர் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை மத்தியானத்துக்கு மேலே மறுபடியும் நீங்கள் அந்த ப்ரேயரில் 1/4 மணி நேரம் கலந்துக்கிறீங்களா? ரொம்ப நல்லது. காலையில் நான் வேலைக்கு போகிறேனே, என்னால் காலையில் ஜெபிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? வீட்டில் இருக்கிறவங்க அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்கிறவங்க அல்லது ஹோம் மேக்கர்ஸ், நீங்கள் என்ன பண்ணலாம், காலையில் அந்த டைமை எடுத்துக்கோங்க. வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேலே நீங்கள் கொடுக்கலாமே. இரவு உங்களுக்கு தெரிந்த யாராவது வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் இதில் இணைக்கலாமே. ஆனால் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படி பல குழுக்களை பல ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிக்டில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள். கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப்பில் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எந்த மொழியிலும் நாங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கன்னடமாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் இன்றைக்கி சபையாக இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் சபையில் ஒரு 100 பேரை நீங்கள் கூப்பிடுங்க. நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலான்னு சொல்லுங்கள். இது ஜூன் மாதம் 1 தேதி வரைக்கும் இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, தவற விட்டுறாதீங்க. இது மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்போடு கூட உங்களை அழைக்கிறேன். உடனடியாக இணைந்து கொள்ளுங்க. எனவே நம்ம சும்மா இருக்காம உடனடியாக இதில் கலந்து கொள்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேசத்திற்காக ஜெபிக்கிறதை ஆண்டவர் சபையினிடத்தில் தான் எதிர்பார்க்கிறார். நாம் தான் ஜெபிக்க வேண்டும். ஜெப குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். அதுக்காக பிரிண்ட் பண்ணப்பட்ட புத்தகம் ஆயத்தமாக இருக்குது. எந்த மொழியில் இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு அதை அனுப்பி வைக்கிறோம். எனவே தேவன் இந்த நாட்களில் நம்மளை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஜெபிப்போம். தேவன் நமக்கு ஒரு பெரிய நன்மையை வரும் நாட்களில் நம்ம கட்டளையிடுவார். அவருக்கு சித்தமானவர்களை ஆண்டவர் தேசத்திலே தலைவர்களாக ஏற்படுத்துவார். ஆனால் நாம் நம்முடைய கடமை ஜெபிப்பது. பிரியமானவர்களே, இன்றைக்கே இதை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் அழைப்புக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நிச்சயமாய் இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். God bless you.